अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபாவை பாரஸ்நாத்னு மகிமை பண்ணுறோம். பாரஸ்நாத்னா இரும்பையும் கல்லையும் தங்கமாக ஆக்கக்கூடியவர். ஸோ பாபா கல் புத்தியை தங்க புத்தியாக பரிவர்த்தனை செய்கிறாரு ஞான யோகத்தின் மூலமாக. யாருடைய புத்தி தங்க புத்தியாக மாறுதோ அவங்க தான் சத்தியுகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் போன்ற அந்த உயர்ந்த பதவி அடைவாங்க. ஞானம் கேட்டும் அப்படியே கல் புத்தியாகவே இருந்தாங்கன்னா அவங்க சத்தியுகத்தில் தாஸ்தாசியாகத்தான் பிறவி எடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஞானம் கேட்டும் தாரணை பண்ணாமல் மாறாமல் ஹசிட்டிஸ் கலியுகவாசி போல் தேக அபிமானத்தில் அந்த பழைய சம்ஸ்காரத்துக்கே வசப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அது பாபா சொல்கிறார் கல்லு புத்தின்னு. அந்த மாதிரி ஆத்மாக்கள் 3rd கிளாஸ் தாஸ்தாசிகளாக பிறவி எடுப்பாங்கன்னு சொல்கிறார். ஆக ஞான யுகத்தின் மூலமாக நம்ம உயர்ந்த பதவி அடையணுங்கிற லட்சியம் வைக்கணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய முள் போன்ற தன்மைகளை அழிச்சணும். ஏன்னா முள் போன்ற தன்மை நிச்சயமாக மற்றவர்களுக்கு நம்முடைய விவகாரத்தினால துக்கம்தான் கிடைக்கும். மற்றவங்களுக்கு துக்கம் கிடைக்கிறது இருக்கட்டும், தனக்கே தான் துக்கம்தான் அடைவாங்க. இன்னர் கான்ஷியஸ் ப்ரிக் பண்ணிகிட்டே இருக்கும், நான் செய்கிறது ரைட் இல்லைன்னு. அப்போ அவங்க மனசில் அமைதி இருக்காது. ஸோ துக்கத்தோடையே இருந்தாங்கன்னா அப்போது என்ன தாரணையாகும், என்ன ஆன்மீக குஷி நஷா இருக்கும். ஆகவே நாம் நம்முடைய புத்தியை பாரஸ் புத்தியாக மாற்றக்கூடிய அளவுக்கு யோக சக்தி இருக்கணும், பிரயோகம் பண்ணணுங்கிறார். யோக் கரோ
யோகா பிரயோகரோங்கிறார். பிரயோகம்னா பயன்படுத்துதல். இன்றைக்கி சயின்ஸையே எல்லாரும் நம்புகிறாங்க. ஏன்னா நடைமுறையில் நம்ம பயன்படுத்தி அதன் மூலமாக பல பலன்களை பெறுகிறோம். வெயில் காலத்தில் ஏசி போட்டால் குளிர்ந்த தன்மை ஆயிடுது. குளிர்காலத்தில் ஹீட்டர் போட்டால் வெப்பமான சூழ்நிலையாக மாறிடுது. இருட்டில் லைட் போட்டால் வெளிச்சம் கிடைக்குது. ஸோ மின்சாரம், விஞ்ஞானம் நமக்கு ப்ராக்டிக்கலில் என்ன கொடுக்குது? பலன் கொடுக்குது, பிரயோகப்படுத்துகிறோம். அதே போல தான் ஞான யோகத்தையும் நம்ம பிரயோகப்படுத்தி நம்முடைய பழைய சம்ஸ்காரங்களை கம்ப்ளீட்டாக மாற்றணும். அப்போ தான் புது உலகத்தை கொண்டு வர முடியும். மற்றவங்க முன்னாடி புது உலகத்தை பற்றி நாம் அதிகமாக விளக்கம் கொடுக்கணும். உலக விநாசம்னா என்ன அசுபமான விஷயம் பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. அது பதில் நல்ல உலகம் வருது, புதிய உலகம் வருது, சொர்க்கம் வருது. சொர்க்கமாக முதல்ல இருந்தது திரும்பி வரப்போகுது, தேவதைகள் உலகம் வரப்போகுது. அதுக்காக இறைவன் நமக்கு ஞானம் கொடுத்து நம்மளை பிராமணர்களாக மாற்றிட்டார். பிராமணர்கள் என்பவர்கள் குடுமிக்கு சமமானவர்கள், தேவதைகள் முகத்துக்கு சமமானவர்கள், சத்திரியர்கள் புஜத்துக்கு சமமானவர்கள், வைஷ்யர்கள் வயிற்றுக்கு சமமானவர்கள், சூத்ரர்கள் காலுக்கு சமமானவர். நம்ம காலுக்கு சமமாக அந்த கீழான தன்மையில் இருந்தோம். இப்போ பாபா நம்மை குடுமிக்கு சமமானவர்களாக உயர்ந்தவங்களாக மாற்றிட்டார். ஆகவே நான் ஆத்மா, பிராமண ஆத்மா, நாம் மீண்டும் தேவதையாக மாறக்கூடிய ஆத்மா. ஞான யோகத்தை பிரயோகப்படுத்தி என்கிட்ட இருக்கக்கூடிய முள் போன்ற தன்மைகளை நான் நீக்கி இந்த தோட்டத்தில் நான் நறுமணம் வீசும் மலராக மாறணும். ஓம் சாந்தி. 12/9/2024. ओम शांति. बाप दादा मधुबन मुरली. मीठी बच्ची ब्राह्मण ही चोटी और शूद्र ही पाव. जब शूद्र से ब्राह्मण बने तब देवता बन सकेंगे. இனிமையான குழந்தைகளே, பிராமணர்கள் என்பவர்கள் குடுமிக்கு சமமானவர்கள், சூத்ரர்கள் காலுக்கு சமமானவர்கள். எப்பொழுது சூத்ரனிலிருந்து பிராமணனாக மாறுகின்றோமோ அப்போதுதான் தேவதையாக மாற முடியும். प्रश्न, तुम्हारा शुभ भावना कौन सी है जिस भी मनुष्य विरोध करती है? உங்களுடைய சுப பாவனை என்றால் என்ன? அதனால் மனிதர்கள் விரோதம் ஆகிறார்கள். பதில், तुम्हारा शुभ भावना है पुरानी दुनिया खत्म हो नई दुनिया स्थापन हो जाए. உங்களுடைய சுப பாவனை பழைய உலகம் அழிந்து புதிய உலகம் ஸ்தாபனை ஆக வேண்டும். इसके लिए तुम कहते हो पुरानी दुनिया विनाशी. அதற்காக தான் நீங்கள் கூறுகிறீர்கள் இந்த பழைய உலகம் இப்பொழுது விநாசம் ஆக போகின்றது. इसको மனுஷ விரோத் கர்து. அதனை மனிதர்கள் விரோதம் செய்கிறார்கள். பழைய உலகம் விநாசம் ஆகியே ஆயிடுச்சு, விநாச நிலை நெருங்கிடுச்சு, கடைசி கட்டத்தில் இருக்கோன்னு சொல்லும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க? இவ்வளோ அறிவியல் வளர்ச்சி நிறைந்த உலகம், 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த லக்ஸூரியஸ் லைஃப், எவ்வளோ ஒரு உயர்ந்த வாழ்க்கை இப்போ கிடைச்சிருக்கு, இது இவ்வளோ நல்ல உலகம், இதை போய் அழியுதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அறிவியல் வளர்ச்சி மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர, ஒரு பக்கம் எவ்வளோ விகாரங்களால் உலகம் அதர்மத்தால் தூக்கி இருக்குது, இயற்கை எவ்வளோ மோசமாயிடுச்சு, அணு ஆயுதத்தினால் எவ்வளோ அழிவுக்குண்டான சாதனங்கள் ரெடி பண்ணியிருக்கணும், அதை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. வளர்ச்சி மட்டும் பார்க்குறாங்க. நாம் எவ்வளோ தாழ்ந்த நிலை அடைஞ்சிட்டோங்கிறது அவங்க புரிஞ்சுக்கல, அதனால் விரோதம் அடைகிறாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு மங்களமான நல்ல யுகம் வருது, அது காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்காம. அடுத்த கேள்வி, இந்திர சபா கா முக்கிய காய்தா கியா? இந்த இந்திர சபையினுடைய முக்கியமான விதிமுறை என்ன? கோய் பி பதி சூத்ர இஸ் இந்திர பிரஸ்துகி சபாமி நஹி லாஸ். எந்த ஒரு பதீத்த மனிதனையும் இந்த இந்திர சபையில் அழைத்து வரக்கூடாது. அர் கோய் லே ஆத்தே தோ உஸ் பர் பாப் லக் ஜாத்தே ஹே. யாராவது இந்த இந்திர சபையில் அழைத்து வந்தார்கள் என்றால் அதனால் பாவம் ஏற்படும். ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति रूहानी बाप बैठ समझाता है. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார்.
रूहानी बच्चे जानते अपने लिए अपनी देवी राज्य फिर से स्थापना कर रहे हैं. ஆன்மீக குழந்தைகள் தெரிஞ்சிட்டிங்க, நாம் நமக்காக தெய்வீக ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்கிறோம். क्योंकि तुम ब्रह्म कुमारिया हो, ஏனென்றால் நீங்கள் பிரம்ம குமாரிகள். तुम ही जानते हो, உங்களுக்கு தான் தெரியும். परंतु மாயா तुम्हें बुला देता, நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டோம், அதனால் மாயை மீண்டும் மறக்க வச்சிருது. तुम देवता बनना चाहती तो माया तुमको ब्राह्मण से शूद्र बना देते. நீங்கள் தேவதையாக ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் மாயை என்ன பண்ணுது, உங்களை பிராமணன்லேருந்து சூத்திரனாக மாற்றிடுது. அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பாபா நம்மளை சூத்திரன்லேருந்து பிராமணனாக மாற்றி பிராமணன்லேருந்து தேவதையாக மாற்றணுன்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் மாயா உங்களை என்ன பண்ணிடுறதாம்மா, திரும்பி ब्राह्मण शूद्रना आखिरது. शिव बाबा को याद न करने से ब्राह्मण शूद्र बन जाता है. शिव बाबाவை நினைவு செய்யாத காரணத்தினால் பிராமணர்கள் शूद्रனாக மாறினார். बच्चों के एक मालूम हम अपना राज्य स्थापन कर रहे हैं. குழந்தைகளுக்கு தெரியும், இப்போ நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். जब राज्य स्थापन हो जाए फिर पुराना सृष्टि नहीं रही. ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பழைய உலகம் என்பதே இருக்காது. சப்கோ இஸ் விஸ்வசே சாந்தி தாம் மே பேஜ் தேங்க. அனைவரையும் இந்த உலகத்திலிருந்து சாந்தி தாமத்திற்கு அனுப்பிவிடுவோம். ஏகை துமாரா பாவனா, இதுதான் நம்முடைய பாவனை. எல்லாரும் இந்த உலகத்தில் துக்கப்படுறாங்க, அதனால் சத்தியுகம் வாங்கன்னு அழைக்கிறோம். ஸோ ஞான யோகம் கேட்க அவங்களுக்கு டைம் இல்லை, விருப்பம் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த ஆத்மா சாந்தி தாமத்தை போய் சாந்தியாக இருக்கட்டும். परंतु तुम जो कहते हो एक दुनिया ख़त्म हो जानी है, ज़रूर लोग विरोध करेंगे. இந்த உலகம் அழிய போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் மனிதர்கள் விரோதமாகறாங்க. கங்கே பிரம்ம குமாரியா एक फिर क्या कहते हैं. பிரம்ம குமாரிகள் என்ன சொல்கிறாங்க, வினாஷி कहते रहे. எப்போ பாரு அழிய போதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. तुम जानते हो इस विनाश में खास भारत और आम दुनिया में भला है. நாம் அதை தெரிஞ்சிட்டோம், இந்த விநாசத்தில் பாரதத்திற்கு மட்டுமல்ல முழு உலகத்திற்கும் அதில் நன்மை அடங்கியிருக்கு. இரவு முடிஞ்சு பகல் வருதுன்னா சந்தோஷம் தானப்படுவோம். விடிஞ்சிருச்சுன்னு எவ்வளோ சந்தோஷமாக எழுந்திருக்கிறாங்க. ஐயோ ராத்திரி போயிடுச்சுன்னு கவலைப்படுவாங்களா? கிடையாது. அதே மாதிரி தான் இந்த துக்கமான உலகம் போச்சுன்னா அது பொன்னான உலகம். அது எவ்வளோ இயற்கை சுகம் கொடுக்கக்கூடிய உலகம். மனித உறவுகள் எவ்வளோ சுகம் இருக்கும். அங்கே ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளே எவ்வளோ நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உலகம் வரப்போதுன்னா நம்ம சந்தோஷப்படணுமே தவிர நாம் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. ஏக் பாத் துனியா வாலோங்கோ நஹி ஜான்தே. இந்த விஷயங்கள் உலக மக்கள் புரிஞ்சுக்கிறதில்ல. வினாஷ் ஹோகா தோ சப் சலே ஜாயங்கி முக்திதாம். வினாசம் ஏற்பட்டவுடன் அனைவரும் முக்திதாமம் போயிடுவாங்க. அபி தும் ஈஸ்வரிய சம்பிரதாய்க்கு பனே ஹோ. இப்போ நீங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தையாக பிறப்பெடுத்திருக்கீங்க. பல அசுர சம்பிரதாய்க்கே தே. முன்னாடி அசுர சம்பிரதாயத்தினராக இருந்தீங்க. தும்கோ ஈஸ்வர் குத்து கத்தே மாமைகம் யாது கரோ. ஈஸ்வரன் ஸ்வயம் உங்களுக்கு சொல்கிறாங்க, என் ஒருவனையே நினைவு செய்யுங்கன்னு. एक तो बाप जानते सदै याद में कोई रख न सके. பாபாக்கு தெரியுது, யாரும் நிரந்தரமாக நினைவில் இருக்க முடியாது. சதைவ் யாத் ரகே தோ விக்ரம் வினாஷ். நிரந்தரமாக நினைவிருந்தால் பாவங்கள் அழிஞ்சிடும். தோ கர்மாத்தித் அவஸ்தா ஹோ ஜாயேங்கே. அப்போ கர்மாத்தித் நிலை என்பது ஏற்பட்டுவிடும். அபி தோ சப் புருஷார்த்தி ஹை. இப்பொழுது அனைவரும் முயற்சியாளர்கள் தான். ஜோ பிராமன் பனேங்கே வகி தேவதா பனேங்கே. யார் பிராமணர்களாக ஆகியிருக்காங்களோ அவங்க தான் தேவதையாக மாறுவார்கள். பிராமணோं की बात है देवता. பிராமணர்களுக்கு அப்புறம்தான் தேவதைகள். பாப்னே சம்ஜய பிராமன் ஹே சோட்டி. பாபா புரிய வைக்கின்றார், பிராமணன் என்றாலே குடுமிக்கு சமமானவர். ஜெய்சே பச்சே பாஜோலி கேள்தேனா. எப்படி குழந்தைகள் குட்டிக்கரணம் விளையாட்டு விளையாடுறாங்க இல்லையா. பहला आता है माता छोटी. ब्राह्मण को हमेशा छोटी होती है.
பிராமணர்கள் என்றாலே எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க? குடிமி தான் காட்டுவாங்க. தும் பிராமன் ஹே, நீங்கள் பிராமணர்கள். பல சூத்திரத்தை பயிர்த்தே, முன்னாடி நம்ம சூத்திரர்களாக காலுக்கு சமமாக இருக்கு, இப்போ பிராமணன் குடிமிக்கு சமமாயிட்டோம். அபி பனேகோ பிராமன் சோட்டி ஃபிர் தேவதா பனேங்கி, இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் குடிமிக்கு சமமாயிட்டீங்க, அப்புறம் தேவதையாக போகிறீங்க. பிராமணனுக்கு ஹமேஷா சோட்டி ஹோதி. திருப்பி பாபா பிராமணர்கள் என்றாலே குடுமி இருக்கும். தும்கோ பிராமன் பலே சூத்ர அர்த்தாத் பயிர்த்து, முன்னாடி நீங்கள் பிராமணர்கள் இல்லை சூத்ரர்களாக காலுக்கு சமமாக இருந்தீங்க, இப்போ பிராமணன் ஆயிட்டீங்க. अभी बने ब्राह्मण चोटी फिर देवता. देवता कहते मुख को छत्री भुजा வைஷ்ய பேட் சூத்ர பயிர்கோதி. ஸோ தேவதைகள் என்றாலே முகத்தை காட்டப்படுகின்றது. சத்திரியர்கள் புஜத்துக்கு சமம், வைஷ்யர்கள் வயிற்றுக்கு சமம், சூத்ரர்கள் காலுக்கு சமம். சூத்ர அர்த்தா சத்திரிய புத்தி துட்ச புத்தி. சூத்ரன் என்றாலே என்ன அர்த்தம்? கீழான புத்தி. துச்ச புத்தி உன்கோ கத்தே ஜோ பாப்கோ நஹி ஜா. கீழான புத்தி என்று யார சொல்லப்படுகின்றது? யார் தந்தையை அறியாமல் இருக்கின்றார்களோ. பாப் கி கிளானி கர்த்தீரது, பாபாவை நிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். தப் பாப் கத்தே ஜப் ஜப் பாரத் மே கிளானி ஹோத்தா ஹை மை ஆத்தா ஹூம். எப்பொழுதெல்லாம் பாரதத்தில் நிந்தனை ஏற்படுகின்றதோ அப்போது நான் வருகின்றேன். ஜோ பாரத்வாசி பாப் உன்சே ஹி பாத் கர்த்தே. பாரதவாசிகள்கிட்ட தான் பாபா பேசுகிறார். யதா யதாஹி தர்மஸ பாப் ஆத்தே ஹி பாரத் மே. எப்பொழுதெல்லாம் தர்ம நிந்தனை ஏற்படுகின்றதோ அப்போது பாபா வருகின்றார் பாரதத்தில். அவர் கொய் ஜஹா ஆத்தே நஹி. வேறு எந்த தேசத்திலும் பாபா வருவது கிடையாது. பாரத் ஹி அவினாஷி கண்டி. பாரதம்தான் அழிவற்ற கண்டம். பாப்பி அவினாஷி ஹை. பாபாவும் அழியாதவர். வ கபி ஜனம் மரண்மே நஹி ஆத்தா. அவர் ஒரு பொழுதும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருவதில்லை. பாப் அவினாஷி ஆத்மா கோ பைட் சுனாத்தா. பாபா அழிவற்ற ஆத்மாக்களுக்கு உட்கார்ந்து புரிய வைக்கின்றார். ஏக் ஷரீர் தோ வினாஷி ஹை. இந்த ஷரீரம் அழியக்கூடியது. अभी तुम शरीर का बाण छोड़कर अपने को आत्मा समझने लगे. இப்போ நீங்கள் ஷரீர பானத்தை நீக்கி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டீர்கள். बाबा ने समझाया था होली पर कोकी पकाते कोकी सारी जल जाती है, दागा नहीं जलता है. பாபா சொல்கிறார், இந்த ஹோலி என்ற பண்டிகையில் நூலில் கோத்து சப்பாத்தி மாதிரி ஒன்று இருக்கும், அது நூலில் கோத்து அது நெருப்பில் போட்டு வேக வைப்பாங்க. பட் அந்த பண்டம் பக்குவமாயிடும். பட் அது நூல் மட்டும் ஒரு பொழுதுமே எரியாது. ஆத்மா கபி வினாஷ் நஹி ஹோத்தா. இது பாபா எதுக்காக சொல்கிறாரு? நூல்னு ஆத்மா சொல்கிறாரு. அந்த பண்டங்கிறது ஷரீரத்தை சொல்கிறாரு. ஷரீரம் அழிஞ்சிடும், ஆனால் ஆத்மா ஒரு பொழுதுமே அழியாது. இஸ்பர்கி எக் மிஷால். அதனால தான் நூலில் கோத்து அந்த பண்டத்தை நெருப்பில் போட்டு எடுப்பாங்க. ஏ கோய் மனுஷ மாத்திரம் மாலும் நகி ஆத்மா அவினாஷி ஹை. மனிதர்களுக்கு யாருக்குமே இது தெரியல ஆத்மா அழிவற்றதுன்னு. வக்கதேஹி ஆத்மா நிர்லேப் ஹை. அவங்க ஆத்மா எதுவும் ஒட்டாது, நிர்லேப்புன்னு சொல்லிடுறாங்க. பாப் கே தினகி ஆத்மா கோஹி அச்சா புரா கரம் கத்தி ஷரீர். ஆனால் ஆத்மா தான் நல்லது கெட்டது எல்லாமே செய்கின்றது இந்த ஷரீரத்தின் மூலமாக. एक शरीर छोड़ फिर दूसरा लेती है. ஒரு ஷரீரத்தை விட்டுட்டு இன்னொரு ஷரீரத்தை எடுக்குது. और कर्म भोग भोगती है. கர்ம வினைகளை அனுபவிக்கின்றது. तो हिसाब किताब ले आई ना. ஆத்மா கணக்கு வழக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு இல்லையா? इसलिए असुर दुनिया में मनुष्य अपार दुख भोगते हैं. அசுர உலகத்தில் மனிதர்கள் அளவற்ற துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. ஆயு भी कम रहती है. ஆயுள் கூட குறைஞ்சிருது. परंतु मनुष्य इन दुखों को सुख समझ बैठे. ஆனால் மனிதர்கள் இந்த துக்கத்தை சுகம் என்று புரிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. तुम बच्चे कितना कहते हो निर्विकारी बनो, फिर कहते विष भी गरम नहीं रख सकते. குழந்தைகளுக்கு பாபா சொல்கிறாரு நிர்விகாரியாக மாறுங்க. ஆனாலும் குழந்தைகள் எப்படி இருக்காங்க? விஷம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. क्योंकि शूद्र संप्रदाय है. ஏனென்றால் சூத்ர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் शूद्र बुद्धि है, शूद्र புத்தியாக இருக்குது. தும் பனேகோ பிராமன் சோட்டி. ஆனால் நாம் இப்போ பிராமணர்கள் குடுமிக்கு சமம். சோட்டி तो सबसे ऊंच है ना.
குடிமி அனைவற்றை விட உயர்ந்ததல்லவா? தேவதாம்சபி ஊஞ்ச்கை, தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். நான் தேவதைகள் முகத்தில் தான் காட்டுறாங்க, பிராமணர்களை குடிமியாக காட்டுறாங்க. தும் இசமை தேவதாம்சபி ஊஞ்ச்கோ கியூங்கி பாப் கே சாத், இந்த நேரம் நீங்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள், ஏனென்றால் தந்தையுடன் இருக்கிறீர்கள். பாப் இசமை தும்கோ படாத்தா ஹை, பாபா இந்த நேரம் உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். பாப் ஒபீடியன்ட் சர்வன்ட் பனாஹேனா, பாபா கீழ்ப்படிந்த சேவகனாக ஆகியுள்ளார் அல்லவா? பாப் பச்சோங்கோ ஒபீடியன்ட் சர்வன்ட் ஹோத்தா ஹே, பாபா குழந்தைகளுக்கு கீழ்ப்படிந்த சேவகனாக இருக்கிறார். பச்சோங்கோ பைதாக்கர் சம்பால்கர் படாக்கர் ஃபிர் படா कर जब बुढ़े होता है सारी मिलकर बच्चों को देखकर खुद गुरु कर किनारा जाकर बैठते हैं. ஒரு தந்தை குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்த்து படிக்க வைத்து பெரிய ஆளாக ஆக்கி அந்த சொத்து பூரா அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அவர் என்ன ஆகிறாரு, வயசாயிட்டோன்னு ஏதாவது குருகிட்ட ஒதுங்கி போயிடுறாரு. வான் பிரஸ்த பஞ்சாத்தகி, வான பிரஸ்த நிலை அடைஞ்சிடுறாங்க. முக்திதாம் ஜானே கேலியே குரு கர்த்தே, முக்திதாமம் போகணுங்கிறதுக்காக குருக்கிட்ட போகிறாங்க. பரந்து முக்திதாம் ஜா ந சகே, ஆனால் அவங்க யாரும் முக்திதாமத்துக்கு அழைச்சிட்டு போக முடியாது. தோ மா பாப் பச்சோங்கு சம்பால் கர்த்தே ஹி, தாய் தந்தை குழந்தைகளை பத்திரமாக வளர்க்குறா. சம்ஜோ மா பிமாரி படுத்தே பச்சி டட்டி கர் தேத்தி தோ பாப்கோ உட்டானா படே. எப்படி ஒரு தாய் வியாதியஸ்தராக ஆகிடுறாங்க, அவங்களால எழுந்திரிக்க முடியல, படுக்கை ஆகிடுறாங்கன்னா, ஒரு குழந்தை சின்ன குழந்தை அதை அசுத்தம் பண்ணிடுச்சுன்னா அதை அப்போ தான் எடுத்து சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கு. தோ மா பாப் பச்சோங்கோ சர்வன்ட் ஆயிரனா, தாய் தந்தை என்றாலே குழந்தைகளுக்கு பணி புரிபவர்கள், சேவை செய்யக்கூடியவர். சாரி மில்கித் பச்சோங்கோ தேத்து, அதே குழந்தை பெரிய குழந்தை ஆச்சுன்னா எல்லா ஆஸ்தியும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து சேமித்தது, சொத்து சுகம் மாட மாளிகை எல்லாம் சந்தோஷமாக கொடுத்துட்றான். எவ்வளோ குஷியாக கொடுக்குறாங்க, என் குழந்தை கொடுக்குறேன், என் பேரனை கொடுக்குறேன் அப்படின்ட்டு, இல்லையா? ஆனால் கஷ்டப்பட்டதெல்லாம் இவங்க தான். அப்போ அவங்க என்ன ஆயிடுறாங்க, ஒரு சர்வெண்ட் மாதிரி ஆயிடுறாங்க, எல்லாம் கொடுத்துட்றாங்க. பேகத் கா பாப் கர்த்தா ஹை, இப்போ எல்லையற்ற தந்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஜப் மை ஆத்தா ஹூம் தோ கோய் சோட்டே பச்சி கி பாஸ் நஹீ ஆ, நான் எப்பொழுது வருகின்றேனோ அப்போ எந்த சின்ன குழந்தை பருவத்தில் நான் வர்றதில்லை. தும் தோ படே ஹோனா, நீங்கள் பெரியவங்க தானே. தும்கோ பைட் சிக்ஷா தேதா, உங்களுக்கு அமர்ந்து நான் கல்வி கற்பிக்கிறேன். ஷிவ் பாபா கி பச்சே பன்தே ஹோ தோ பீகே கலாத்தே, ஷிவ் பாபாவுக்கு குழந்தையாக ஆகியிருக்கீங்கன்னா உங்களை பிரம்மகுமார் குமாரின்னு சொல்கிறோம். உன்சே பகலே சூத்ர குமார் குமாரி தே, இதற்கு முன்னாடி சூத்ர குமார் குமாரியாக இருந்தீங்க. வைஷாலயத்தில் இருந்தீங்க. அபி தும் வைஷாலமே ரக்னே வாலா நஹி ஹோ, இப்போ நீங்கள் வைஷாலயத்தில் இருப்பவர்கள் அல்ல. யஹா கொய் விகாரி ரக் ந சகே, விகாரிகள் யாரும் இந்த பிராமண பரிவாரத்தில் இருக்க முடியாது. ஹுக்கும் நஹி, அதுக்குண்டான டைரக்ஷனே இல்லை. தும் ஹோ பிகே, நீங்கள் பிகே. எக் ஸ்தான் ஹைஹி பிகே ரஹ்னே கேலி, இந்த ஒரு இடமே பிகேகள் வாழக்கூடிய இடம். கை கை பௌத் அன்னாடி பச்சா ஹே, ஏ சமஸ்தே நஹி சூத்ர கான் ஜாத்தா ஹே பதி விகார் மே ஜானே வாலோங்கோ. அப்படியும் ஒரு சில குழந்தைகள் இருக்காங்க, சூத்ரர்கள்னு யாரை சொல்கிறோன்னு, யார் பத்தீத்தமோ யார் விகாரத்தில் போகிறாங்களோ அவங்களாம் சூத்ரர்கள். உன்கோ யஹா ரஹ்னே கா ஹுக்கும் நஹி, அவர்கள் பாபாவுடைய யஜ்யத்துக்குள்ளே இருக்க முடியாது. நஹி சத், உள்ளேயே வர முடியாது. இந்திர சபா கி பாத் ஹேனா, இந்திர சபையினுடைய விஷயம் அல்லவா? இந்திர சபா தோ யஹை, இதுதான் உண்மையான இந்திர சபை. யஹா கியான் கா வர்ஷா ஹோதி, இங்கே ஞான மழை என்பது பொழியப்படுகிறது. कोई बीके ना अपवित्र हो, छुपाकर सभा में बैठी तो दोनों को श्राप मिल गया तो पत्थर बंच. யாராவது பீக்கேன்னு சொல்லிட்டு அப்பவித்திரமாயிட்டு மறைஞ்சு இந்த சபையில் உட்கார்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கிது? ஸ்ராபம் கிடைத்து கல்லாக மாறி விடுகிறார்கள். கதையில் சொல்கிறாங்களே, இந்திர சபையில் ஒரு பெண் ஒரு மனிதனை கூட்டு அழைச்சிட்டு உட்கார வச்சிடுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மோகம் ஆசை வந்துடுறது, திருமணம் செஞ்சுக்கணுன்னு ஆசை வந்துடுது. ஆனாலும் அந்த இந்திர சபையில்
மறைஞ்சு வந்து அந்த ஆண்மகனை அவங்க உட்கார வைக்கிறாங்க. ஆனால் இது தெரிஞ்சு அவருக்கு சாபம் அடைந்து இருவருமே கல்லாக மாறிடுறாங்க. திரும்பி ராமருடைய பாதம் பட்ட உடனே அவங்க அந்த சாப விமோசனம் அடைஞ்சாங்கன்னு கதையில் சொல்கிறாங்க. ஆனால் பாபா இங்கே என்ன சொல்கிறார், யாரும் சாபத்தால் கல்லாவோ மரமாவோ மாற மாட்டாங்க, புத்தி கல்லாயிருது. புத்தி கல்லாயிருதுன்னு என்ன அர்த்தம், தான் செய்யக்கூடிய தவறுகளை தவறு என புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு இருக்காது. ஏ கோய் சூத்ர குமார் குமாரியோं का सत्संग नहीं है. இது சூத்ர குமார் குமாரிகளுடைய சத்சங்கம் அல்ல. பவித்ர ஹோத்தா தேவதாய், பவித்திரமானவர்கள் தேவதைன்னு சொல்கிறோம். பதீத் ஹோத்தா சூத்ர, பதீத்தமானவர்கள் என்று சூத்ரில் சொல்கிறோம். பதீத்தோங்கு பாப் ஆக்கர் பாவன் தேவதா பனது. பதீத்தமானவர்களை தந்தை வந்து பாவனமான தேவதையாக ஆக்கிறாரு. அபி தும் பதி சே பாவன் பன் ரஹே ஹோ. இப்போ நீங்கள் பதீத்திலிருந்து பாவனமாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். தோ ஏக் ஹோகியா இந்திர சபா. இதைத்தான் இந்திர சபைன்னு சொல்கிறோம். அகர் பிகர் பூச்சே கோய் விகாரி கோ லே ஆத்தி ஹே போ சஜா மில் ஜாத். ஸோ யாராவது அனுமதி இல்லாமல் விகாரத்தில் ஈடுபட்டவர்களை அந்த இந்திர சபையில் கூட்டு வந்து அழைச்சி வந்து உட்கார வச்சாங்கன்னா அந்த கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு தண்டனை கிடைக்குங்கிறார். பத்தர் புத்தி பன் ஜாத், கல் புத்தியாக மாறிடுறான். யஹா பாரஸ் புத்தி பன் ரஹி ஹோ. இங்கே நீங்கள் தங்க புத்தி உள்ளவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். தோ உன்கோ ஜோ லே ஆத்தா ஹே உன்கோ பி ஷ்ராப் மில் ஜாத்தா. அந்த மாதிரி விகாரமானவர்களை யார் அழைத்து வருகிறார்களோ அவர்களுக்கு சாபம் கிடைச்சிருது. தும் விகாரியும் கு சுப்பாக்கர் கியூ லே ஆயி. விகாரமானவர்களை நீங்கள் ஏன் மறைத்து அழைத்து வந்தீர்கள்? மறைச்சிட்டுனா உண்மை சொல்லாமல், அவங்க பவித்திரமான வாழ்க்கை இல்லை, பட் உண்மை சொல்லாமல் நம்ம மறைச்சி அழைச்சிட்டு போனால் ரெண்டு பேருக்கும் கூட்டிகிட்டு போனவங்களுக்கும் சாபம் கிடச்சிடும், கல்லாயிடுவான். இந்திரசே பூச்சா நகி. அனுமதி, இந்திரன்கிட்ட அனுமதி வாங்காமல் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. தோ கித்னி சஜா. அப்போ எவ்வளோ தண்டனை கிடைக்கிது. குப்த பாத்தேகி. இவை அனைத்தும் குப்தமான விஷயங்கள். அபி தும் தேவதா பன் ரஹி. இப்போ நீங்கள் தேவதையாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். படே கடே காய்தாகி. இது மிகப்பெரிய கடுமையான விதிமுறை. அவஸ்தாகி கிர்படுத்திகே. அவங்களுடைய மனநிலையே தாழ்ந்ததாக மாறி ஏக்தம் பத்திர புத்தி பண்படுத்து, ஒரேடியாக கல் புத்தி ஆயிடுறான். ஹைபி ஏற்கனவே கல் புத்தி, மேலும் சாபம் பட்டு கல் புத்தி ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? பாரஸ் புத்தி பண்ணிக்கா புருஷார்த்தி நெகி கர்த்தே. தங்க புத்தியாக ஆகுவதற்குண்டான முயற்சியே பண்ணுறதில்ல. ஏ குப்த பாத்தே ஜோ தும் பச்சோங்கு சமஜ் சக்தி. இதெல்லாம் குப்தமான விஷயங்கள் குழந்தைகள் தான் புரிஞ்சுக்க முடியும். கல்லாயிட்டாங்கன்னா அவங்க உடனே ஸ்தூலத்தில் கல்லாக காட்டுறாங்க. இந்திர சபைன்னா எதுன்னு அவங்களுக்கு தெரியல. சங்கமிகம் பிராமணர்கள் பாபாவை சந்திக்கிறது தான் உண்மையான இந்திர சபை. யஹாं बीके रखते ही उनको देवता अर्थात பத்தர் புத்தி சே பாரஸ் புத்தி பாப் பன. இங்கே இருப்பவர்கள் அனைவரும் பிரம்மகுமார் குமாரிகள். கல்லு புத்தியாக இருக்கக்கூடியவர்களே பாபா தங்க புத்தியாக மாற்றி கொண்டிருக்கின்றார். பாப் மீட்டி மீட்டி பச்சோங்கு சம்ஜாத்தா. பாபா இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். கொய்பி காய்தா நா தோடோ. எந்த ஒரு விதிமுறையும் நீங்கள் மீறி நடக்கக்கூடாது. நஹி துன்கோ 5 பூத் பக்கள்ளே. இல்லைன்னா அவர்களுக்கு 5 பூதங்கள் பிடிச்சிடும். காம் குரோது லோப மோக அகங்கார் எக் 5 படை படை பூத். காம குரோது லோப மோக அகங்காரம் என்ற 5 பூதங்கள் மிக பெரிய பூதம். ஆதா கலப்கி. இதெல்லாம் பாதி கல்பத்தினுடைய பூதங்கள். தும் யஹா பூத்துங்கு பஹானே ஆயே ஹோ. இங்கு நீங்கள் பூதங்களை விரட்டுவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆத்மா ஜோ சுத்த பவித்ர சுத்த பவித்ர ஆத்மா जो शुद्ध पवित्र थी वह अपवित्र अशुद्ध दुखी रोगी बन गई. ஆத்மா சுத்தமாக பவித்திரமாக இருந்தது, இப்போ अपवित्रமாக அசுத்தமாக துக்கியாக ரோகியாக ஆயிடுச்சு. இஸ் துனியாமே அத்தக்கு துக். இந்த உலகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கு. பாப் ஆக்கர் கியான் கா வர்ஷா கர்த்தே ஹே. பாபா வந்து ஞான மழை பொழிகிறார்.
तुम बच्चों द्वारा ही करते, குழந்தைகளாகி உங்கள் மூலமாக தான் செய்கிறார். துமாரிலே ஸ்வர்க ரச்சிதேகி, உங்களுக்காக ஸ்வர்க்கம் படைக்கப்படுகின்றது. தும்கி யோக பல் சே தேவதா பந்தி, நீங்கள் தான் யோக பலத்தின் மூலமாக தேவதையாக ஆகிறீங்க. பாப் குத் நெஹி பந்தே, பாபா ஸ்வயம் ஆகுவது இல்லை. பாப் தோ ஹை சர்வெண்ட், பாபா ஒரு சேவகன். டீச்சர் பி ஸ்டூடெண்ட் கா சர்வெண்ட் ஹோத்தா ஹைனா, டீச்சர் கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சர்வெண்ட்டாக ஆகிறாரு. சேவாக்கர் படாத்தா, ஏன்னா அவரும் டீச்சர் என்ன பண்ணுறாரு, மாணவனுக்கு படிப்பு சொல்லித்தர்றாங்க. அப்போ அது ஒரு சர்வெண்ட்டு தான், சேவை தான். டீச்சருக்கு கெத்தி துமாரா மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வெண்ட் ஹூம், டீச்சர் என்ன சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்டை பார்த்து, நான் உன்னுடைய கீழ்ப்படிந்த சேவகன். கொய்க்கு பேரிஸ்டர் இன்ஜினியர் ஆதி பனாத்தே தோ சர்வெண்ட் ஹுவானா, மற்றவர்களை வக்கீலாக இன்ஜினியராக ஆக்குறான். அப்போ பிறரை ஆக்குகிறார்கள்னு என்ன, இவங்க சர்வெண்ட் ஆயிட்டாங்க. वैसे गुरु लोग भी रास्ता बताते ही सर्वेंटपन भुक्तिदा में ले जाने की सेवा करते. குருமார்களை கூட பாதை காட்டுறாங்க. சர்வெண்ட்டாக ஆகி அவங்க முக்தி தான் போகக்கூடிய வழியை காட்டுறாங்க. பர்த்து ஆஜ்கல் तो குரு कोई ले जा नहीं सक, ஆனால் நிகழ்கால குருமார்கள் யாரும் முக்தி தாமத்துக்கு அழைத்து செல்ல முடியாது. क्योंकि वक्त भी पतित, ஏனென்றால் அவர்களும் பதீத்தமாக இருக்காங்க. ஏகி சத்குரு சதா பவித்ரஹி, ஒரே ஒரு சத்குரு தான் என்றும் பவித்திரமானவர்கள். பாக்கி குருலோ சப் பதீஹி, மற்றபடி குருமார்கள் அனைவருமே பதீத்தமானவர். ஏ துனியா சாரி பதீஹி, இந்த முழு உலகமே பதீத்த உலகம். பாவன் துனியா கஹா ஜாத்தா ஹை சத்யுகோ, பாவனமான உலகம் என்று சத்யுகத்தை சொல்லப்படுகின்றது. பதி துனியா கஹா ஜாத்தா ஹை கலியுக், பதீத்த உலகம் என்று கலியுகத்தை சொல்லப்படும். சத்யுகோ பூரா ஸ்வர்க கஹேங்கே, சத்யுகத்தை முழுமையான ஸ்வர்க்கம் சொல்கிறோம். திரேதாமே தோ கலா கம் ஹோ ஜாத்தி ஹை, திரேதா யுகத்தில் 2 கலைகள் குறைஞ்சிருது. எக் பாத்தே தும் பச்சை ஹி சமஜ்கர் அவதாரன் கர்த்து, இந்த விஷயங்களை குழந்தைகள் நீங்கள் தான் புரிஞ்சிட்டு தாரணை செய்கிறீங்க. துனியாக்கு மனுஷ குச் நஹி ஜாந்த், உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. ऐसे नहीं सारी दुनिया स्वर्ग में जाएंगे, முழு உலகமும் சொர்க்கமாக மாறிடும்னு அவங்களுக்கு தெரியல. जो कलप पहले थे वही भारतवासी फिर आएंगे, सत्य त्रेधा में देवता बनेंगे. யார் கல்பத்துக்கு முன்னாடி ஆகியிருந்தாங்களோ அப்படிப்பட்ட பாரதவாசிகள் தான் மீண்டும் வருவாங்க. சத்தியுக திரேதாயுகம் தேவதையாக ஆகுவாங்க. वही फिर द्वापर से अपने को हिंदू कहलाए, தேவதைகளை மீண்டும் துவாபர யுகத்தில் தன்னை இந்துக்கள்னு சொல்லிக்குவாங்க. ये तो हिंदू धर्म अब तक जो भी आत्मा ऊपर से उतरती है वह अपने को हिंदू कहले, இதுவரைக்கும் மேலிருந்து எந்த ஆத்மாக்கள் கீழிறங்கி வருதோ அவர்கள் அனைவரும் தன்னை இந்துன்னு சொல்லிக்கிறாங்க. லேக்கின் வக்தோ தேவதா நஹி பனேங்கே நாஹி ஸ்வர்கமே ஆயேகா, அவர்கள் ஒரு பொழுதும் தேவதையாக ஆக மாட்டாங்க, ஸ்வர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அங்கே அவங்களுடைய பார்ட்டே இல்லை. கடைசியில் கீழே இறங்குறாங்க. இந்து தர்மத்தில் தான் அவங்க ரோல் ப்ளே பண்ணுறாங்க. फिर द्वापर के बाद अपना समय पर उतरेंगे, द्वापर யுகம் வரும்போது அவங்கவுங்க நேரம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா கீழே இறங்குவாங்க. அப்படிக்கோ ஹிந்து கஹலாய், ஆகவே தன்னை ஹிந்துன்னு தான் சொல்லிக்குவாங்க. தேவதா தோ தும் ஹி பந்தி ஹோ, நீங்கள் தான் தேவதைகளாக ஆகிறீங்க. ஜின்கா ஆதிசே அந்த தக் பார்ட், அவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பார்ட். ஏ ட்ராமா படா யுக்தி ஹே, இந்த ட்ராமா மிகவும் யுக்தியார். பௌத்தோங்கோ புத்திமி நகி பைட்டு தூஞ்ச் பத் பா நகி செய்யும், நிறைய பேருடைய புத்தியில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதில்ல, அதனால் அவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காது. ஹே ஹே சத்திய நாராயண் கி கதை, இது சத்திய நாராயணின் கதை. வக்து ஜூட்டி கதா சுனாத், அவங்க பொய்யான கதை கேட்குறாங்க. உஸ்ஸே கோய் லக்ஷ்மி வ நாராயண் பந்தே தொடி, அதன் மூலமாக யாராவது லக்ஷ்மி நாராயணனாக ஆகின்றார்களா என்ன? யஹா தும் ப்ராக்டிக்கல் மே பந்தே ஹோ, ஆனால் நீங்கள் இங்கே ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி ஆகிறீங்க. கலியுமே சப் ஜூட்டி ஜூட், கலியுகத்தில் எல்லாமே பொய்யே பொய் தான். ஜூட்டி மாயா ராவண் ராஜ் ஹைஹி ஜூட், பொய்யான மாயை. ராவண ராஜ்யத்தில் எல்லாமே பொய்யா இருக்காங்க. சச் கண்டு பாப் பனாத், பாபா சத்திய கண்டமாக மாற்றுகின்றார்.
ஏக் தும் பிராமன் பச்சே ஜான்தே ஹோ, இவைகளே பிராமண குழந்தைகள் தான் தெரிஞ்சிருக்கு. சோபி நம்பர்வார் புருஷார்த்த அனுசார் குங்கி படாய்கை கொய் பௌத் தோடே படுது. ஏன்னா நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக தான் ஆறு. ஏன்னா இது ஒரு படிப்பு. ஒரு சிலர் தான் படிக்கிறாங்க, அது கொஞ்சம் படிக்கிறாங்க, तो फेल हो पड़ते. சரியாக படிக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் ஆயிடுறாங்க. एक ही बार पढ़ाई हो सकती, फिर तो पढ़ना मुश्किल हो. ஒரே ஒரு முறை தான் பாபா படிப்பு சொல்லித்தரார். மற்ற இதிலெல்லாம் ஃபெயில் ஆகிட்டா கூட திரும்பி அந்த எக்ஸாம் மட்டும் எழுதி பிக்கப் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், எதாவது பண்ணலாம். ஆனால் இது ஒரே ஒரு தடவை தான் பாபா சொல்லித்தரார். ஒரே ஒரு தடவை எக்ஸாமில் பாஸ் ஆகும். शुरू में जो पढ़कर शरीर छोड़कर गया संस्कार लेकर गए. ஆரம்பத்தில் வந்தவங்க இந்த படிப்பை படிச்சுட்டு அப்புறம் சரீரத்தை விட்டவங்கெல்லாம் மீண்டும் அவங்க பிறக்கும்போது அந்த சம்ஸ்காரத்தோடு வர்றாங்க. ஃபிர் ஆக்கர் படுத்தே ஹோக, திரும்பி அவங்க வந்து படிப்பாங்க. நாம் ரூப் தோ பதல் ஜாத், பெயர் உருவம் மாறி விடுகின்றது. ஆத்மா கோஹி சாரா 84 பாட் மிலா ஹை. ஆத்மாவுக்கு தான் முழு 84 ஜென்ம பார்ட் கிடைத்திருக்கின்றது. பின்ன பின்ன நாம் ரூப் தேஷ் கால்மே பாட், வெவ்வேறு விதமான பெயர் உருவம் தேசம் காலம் எல்லாமே மாறிடுது. இத்தனை छोटी ஆத்மா உनको கித்தனா படா ஷரீர் மில். எவ்வளோ சின்ன ஆத்மா, அதுக்கு எவ்வளோ பெரிய சரீரம் கிடைச்சிருக்கு. ஆத்மா तो सब में होती है, எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. इतनी छोटी ஆத்மா इतना मच्छर में भी है. கொசுக்குள்ளோட பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சின்ன சின்ன உயிர் சக்தி இருக்கும். ऐसा बहुत सूक्ष्म समझने की बात. எல்லாமே ரொம்ப சூக்ஷ்மமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஜோ பச்சே அச்சே ரீதி சமஸ்தே மாலா கி தானியா பத். எந்த குழந்தைகள் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் மாலையின் மணி ஆகிறாங்க. பாக்கி ஜோ ஜாக்கர் பைசா கபத் பாய், மற்றவங்கள்லாம் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பதவி அடைவாங்க. ஆப் துமாரா ஃபுல்லோं की பகீச்சா பன் ரஹி ஹே. இப்போ உங்களுடைய மலர் தோட்டமானது உருவாயிருக்கு. பலே தும் காண்டே தே, முன்னாடி நீங்கள் முள்ளா இருந்தீங்க. பாப்கத்தே காம் விகார் காண்டா படா. பாபா புரிய வைக்கின்றார், காம விகாரம் என்பது மிகப்பெரிய முள். பாபா சொல்கிறாரு, காம விகாரம் என்பது மிகப்பெரிய முள், அது மனிதனை மோசமாக்கிறது. ஆதி மத்தியந்த் துக்கு தேத்தி, ஆதி மத்தியந்தம் துக்கத்தை தருகின்றது. துக்க மூல் காரன் ஹே காம், துக்கத்தினுடைய முக்கியமான காரணமே காம விகாரம். காம் கோ ஜீத்னே சே ஜெகத் ஜீத் பனேங்கே. காமத்தை வென்றவர்கள்தான் உலகத்தை வெல்ல முடியும். இஸ்மே ஹி பௌத்தோங்கோ முஷ்கிலாத் ஃபீல் ஹோதி. இதுதான் ஜெயிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக. படா முஷ்கில் பவித்திர பந்தி, ரொம்ப சிரமப்பட்டு தூய்மையாக மாறுறாங்க. ஏன்னா முற்றிலும் சுற்றிலும் விகாரம் நிறைஞ்ச உலகம். அக்கம் பக்கம் எல்லாமே குடும்பத்தில் இல்லற மார்க்கத்தில் இருக்காங்க. ஆனால் இதில் கம்ப்ளீட்டாக ஆத்மா அபிமானியாக ஆகி யாரை பார்த்தாலும் ஆத்மா 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 ஆத்மான்னு தேக பார்வையே போகக்கூடாது. தேக பார்வை போச்சுன்னாவே காம விகாரம் வந்து ஒட்டிடும். ஜோ கலப்பலே பனைத்தே வகி பனிங்கி. யார் கல்பம் முன்னாடி இந்தளவு பயிற்சி பண்ணி ஆனாங்களோ அவங்க தான் சம்ஜா ஜாத்தே கோன் புருஷார்த் கர் ஊஞ்ச் தேவதா பனே. யார் நல்லா முயற்சி பண்ணி உயர்ந்தாலும் உயர்ந்த தேவதையாக மாறுவார்கள்னு பாபா புரிய வைக்கிறார். நர்சே நாராயண் நாரிசி ஸ்ரீ லக்ஷ்மி பந்த். நரலிருந்து நாராயணன், நாரிலிருந்து லக்ஷ்மி ஆகிறாங்க. நை துனியம் ஸ்திரு புருஷ் தோனோ பாவன் தே. புது உலகத்தில் ஆணும் பெண்ணும் இருவரும் தூய்மையாக இருந்தாங்க. பத்தீத், இப்போ பத்தீத்தமாயிட்டான். பாவந்தே தோ சத்தோ பிரதான் தே. பாவனமாக இருக்கும்போது சத்தோ பிரதானமாக இருந்தாங்க. அபி தமோ பிரதான் பன் கே. இப்போ தமோ பிரதானமாக மாறிட்டான். ஏக் தோனோ ஹி புருஷார்த் கர்னா ஹே. இப்போ இருவரும் ஆண் பெண் இருவருமே முயற்சி பண்ணும். கணவன் மனைவி 2 பேரும் புருஷார்த்தம் பண்ணும். ஏக் கியான் சந்நியாசி தே நஹி. இந்த ஞானத்தை சந்நியாசிகள் கொடுக்க முடியாது. வக் தரம் ஹி அலக். அவங்களுடைய தர்மமே தனி. நிவர்த்தி மார்க், அது துறவர மார்க்கம். சப் தோ நஹி பனேங்கே. எல்லாரும் ஆக முடியாது. லக்ஷ்மி நாராயண் கி டைனாஸ்டி ஹோத்தி. லக்ஷ்மி நாராயணுடைய டைனாஸ்டி. உன்கொண்டே ராஜ்ய கைசே லியா ஏ கொய் நஹி ஜான். அவர்கள் எப்படி அந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க யாருக்கு தெரியாது. சத்தியமே இன்க ராஜ்யத்தா எக் சமஸ்தே பரந்து சத்தியக்கோ லாக்கோ வருஷ.
சத்தியத்தில் லக்ஷ்மி நாராயண ராஜ்யம் இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதை லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டாங்க. ஏக் அக்ஞான்தா ஹுய், இதுதான் அறியாமை. பாப் கத்தே காண்டோं का ஜங்கல் ஹே, பாபா சொல்கிறார் இந்த உலகம் முள் நிறைந்த காடு. வக் ஃபூலோं की बगीचा, அது மலர்கள் நிறைந்த தோட்டம். யஹா ஆனே சே பலே தும் அசுர் தே, நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அசுரர்களாக இருந்தீங்க. அபி தும் அசுர் சே தேவதா பன் ரஹே, இப்போ நீங்கள் அசுரன்லேருந்து தேவதையாக மாறிட்டுருக்கீங்க. கौन बनाता है, யார் ஆக்குறாங்க? बेहद का बाप, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. தேவதாओं का राज्य था तो दूसरा कोई था नहीं. தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது, அப்போ வேறு யாருமே இல்லை. एक भी तुम समझते हो, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டீங்க. जो नहीं समझ सकते उनको पतित कहा जाता. யார் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதில்ல அவங்களெல்லாம் பதீதமானவர்கள் சொல்கிறோம். ஹே பிரம்ம குமார் குமாரியோं का सभा, இது பிரம்ம குமார் குமாரிகளின் சபை. और कोई चैतान का काम करते अपने को साबित कर देते हैं. சைத்தான் போன்ற காரியம் செய்கிறாங்கன்னா அவங்க தானே தன்னை சபித்து கொள்கிறார்கள். பத்தர் புத்தி அப்போ அவங்க கல் புத்தி ஆயிரும். சோனிக்கு புத்தி நர்சே நாராயண் பண்ணே வாலே तो है नहीं. தங்க புத்தி தான் நரன்லேருந்து நாராயணாக மாறுறவங்க. பட் அவங்க அந்த மாதிரி இல்லை. ப்ரூஃப் மில் ஜாத்தா ஹே. 3rd grade தாஸ் தாசியா ஜாக்கர் பனி, அவங்க 3வது நிலையுள்ள தாஸ் தாசிகளாக போய் பிறப்பாங்க. அபி ராஜாவும் கி பாஸ் தாஸ் தாசியா ஹைனா, எப்படி இப்போ உள்ள ராஜாக்கள்கிட்ட பாருங்கள் நிறைய தாஸ் தாசிகள் இருப்பாங்க. எக் பி காயனி கின்கி தபி ரஹி தூல்மே, இது கூட மகிமை பாடப்பட்டிருக்கின்றது. யாருடைய செல்வமும் இருக்காது, எல்லாம் மண்ணோடு மண்ணாக போயிடும். இன்னும் திருடர்கள் கொள்ளையடிச்சுக்குவாங்க, அல்லது ராஜாக்கள் பறிச்சிருவாங்க, அல்லது மண்ணோட மண்ணாக போயிடும். ஆகு கே கோலி பி ஆயேங்கே தோ ஜஹர் கி கோலி பி ஆயேகா. அவங்க குண்டு போடும்போது அதில் நெருப்பு பிழம்பாக உருவாக்கக்கூடிய குண்டு இருக்கும். சில குண்டு போடும்போது அதிலிருந்து வரக்கூடிய இந்த வாயு காற்று விஷத்தன்மை நிறைந்ததாக இருக்கும். மௌத்தோ ஆனாஹே ஜரூர், ஆகவே மரணம் கட்டாயம் வந்தே தீரும். ऐसे से चीज़ तैयार कर रहे हैं जो कोई मनुष्य की व हथियार आदि की दरकार नहीं है. அப்படிப்பட்ட பொருள்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போது மனிதனோ எந்த ஆயுதங்களோ யுத்தங்களுக்கு தேவையே இருக்காது. वहाँ से बैठे बैठे ऐसे बाम छोड़ेंगे उनको हवा ऐसा फैलेंगे जट कलास्क. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே அணுகுண்டுகள் தூக்கி போடுவாங்க. அந்த அணுகுண்டு காற்றாலைகளில் பரவி விஷம் நிறைந்ததாக மாறிடும், எல்லாம் இறந்துடுவான். இத்தனை கரோடு மனுஷிகா வினாஷ் ஹோனா ஹே, இத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் அழிய வேண்டும். கம் பாத் ஹே கியா, இது என்ன சாதாரண விஷயமா என்ன? சத்தியமே கித்னா தோடே ஹோத்த, சத்தியத்தில் எவ்வளோ குறைவான மனிதர்கள். பாக்கி சப் சலே ஜாயங்கே சாந்தி தாம், மற்றவங்க எல்லாருமே சாந்தி தாம் போயிடுவாங்க. ஜஹாம் ஆத்மா ரக்தி, அங்கே ஆத்மாக்களாக தான் நாம் இருப்போம். சுகதாமே ஸ்வர்கே துக்கதாமே நரக். சுகதாமம் என்று சொல்வது சொர்க்கம், துக்கதாமம் என்று சொல்வது நரகம். ஏ சக்கர ஃபிர்தார், இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. பதீத் பன் ஜானே சே துக்கதாம் பன் ஜாத்தாய், பதீதமாக ஆகும் காரணத்தினால துக்கம் நிறைந்த உலகமாக மாறிடுது. பாப் சுகதாம் லே ஜாத், பாபா சுகதாமத்துக்கு அழைத்து செல்கிறார். பரம்பிதா பரமாத்மா சர்வகா சத்கதி கர் ரஹே ஹே து குஷி ஹோனிச். பரம்பிதா பரமாத்மா அனைவருக்கும் சத்கதி கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே குஷி இருக்கணும். மனுஷ டர்த்தே ஏனகி சமஸ்த மௌசேகி கதி சத்கதி. மனிதர்கள்லாம் பயப்படுறாங்க. மரணத்துக்கு பின்னாடி நம்ம கதி சத்கதி அடைகிறோங்கிறது புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. நல்லது. ओम शांति. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडाना मुख्य सारम. फूलों की बगीचा में चलने के लिए
अंदर में जो काम क्रोध का कांटा है उनको निकाल देना. பூக்கள் நிறைந்த பூந்தோட்டத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் தனக்குள் இருக்கக்கூடிய காமம் கோபம் என்ற முட்களை நீக்கிவிட வேண்டும். ஐசே கோய் கரம் நகி கர்னா ஜிசே ஸ்ராப் மில். அந்த மாதிரியான ஒரு செயல்கள் செய்யக்கூடாது. அந்த செயல்கள் மூலமாக நமக்கு சாபம் கிடைப்பது போல. சச் கண்டு கா மாலிக் बनने के लिए सत्यनारायण की सच्ची कथा सुन्नी और सुनानी. சத்திய கண்டத்திற்கு எஜமானனாக ஆகுவதற்காக சத்தியநாராயணின் கதை நாம் கேட்க வேண்டும், மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். ஜூட் கண்டுக்கா கினாரா கர்லேன். பொய்யான கண்டத்திலிருந்து நீங்கள் விலகிவிட வேண்டும். वरदानम. लाइट के आधार पर ज्ञान योग की शक्तियों को प्रिय करने वाला प्रयोगशाली आत्मा भव. லைட்டினுடைய ஆதாரத்தில் ஞானம் யோகம் என்ற சக்திகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் प्रयोगशाली आत्मा भव. जैसे प्रकृति की लाइट साइंस के अनेक प्रकार के प्रयोग प्रैक्टिकल में करके दिखाती है. எப்படி இயற்கையினுடைய லைட் சயின்ஸினுடைய அநேக விதமான பயன்படுத்தி அது ப்ராக்டிக்கலில் நமக்கு என்ன பண்ணுது, அதை பயன்படுத்துவதன் மூலமாக பல பலன்களை பெறுகிறோம். ஐசே ஆப் அவினாஷி பரமாத்மா லைட். அதே போல் நீங்கள் அழிவற்ற பரமாத்மாவுடைய லைட், आत्मिक लाइट, साथ साथ प्रैक्टिकल स्थिति का लाइट द्वारा प्रैक्टिकल வாழ்க்கையினுடைய ஸ்திதியினுடைய லைட் மூலமாக ज्ञान योग की शक्ति को प्रयोग करो. ஞான யோகம் என்ற சக்திகளை பயன்படுத்துங்கள். यदि स्थिति स्वरूप डबल लाइट है तो प्रयोग की सफलता बहुत सहज. எப்போ உங்களுடைய ஸ்திதி மற்றும் ஸ்வரூபம் இரண்டும் லைட்டாக இருக்கோ அப்போ நீங்கள் பயன்படுத்தும்போது सफलता வெற்றி என்பது எளிதாக அடைகிறீர்கள். जब अनेक स्वयं प्रति प्रयोग में लग जाएंगे तो प्रयोगशाला आत्मा पावरफुल संगठन बन. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த ஞான யோகத்தை உடைய லைட் மைட் தனக்குள்ள பிரயோகப்படுத்தினீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பிரயோகப்படுத்தும் போது இங்கே என்ன ஆகிடும், பவர்ஃபுல்லான ஒரு குழு தயாராகிவிடும். ஸ்லோகன். विघ्नों का अंश वंश को समाप्त करने वाला विघ्न विनाशक. எவ்விதமான தடைகள் வந்தாலும் அதனுடைய அம்சம் துளி கூட இல்லாமல் நாம் அதனை அழித்து விட வேண்டும். அவங்க தான் யார்? விக்ன விநாசக். தடைகளை அழிக்கும் ஆத்மா. அம்சம் கூட என்ன ஆகக்கூடாது, அழிச்சணும், அதுக்கு வசமாகக்கூடாது. அப்போ தான் விக்ன விநாசக்குன்னு சொல்ல முடியும். ஆக பாபா இன்றைக்கி முக்கியமாக மகா வாக்கியத்தில் என்ன சொல்கிறாரு, நாம் சூத்ரன்லேருந்து பிராமணனாக மாறிட்டோம். ஸோ பிராமணன் குடுமிக்கு சமமானவர்கள் இல்லையா? தேவதைகள் முகத்துக்கு சமமானம். இப்போ தேவதைகளோட உயர்ந்தவங்க யார்? குடுமி, பிராமணர்கள். ஸோ இப்போ நம்ம ஈஸ்வரனுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறதுனால இந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கைன்னு சொல்கிறாரு. முக்கால ஞானம் இருக்குது, ஆத்ம ஞானம் இருக்குது. பட் சத்தியத்திலேயோ அல்லது சாது சந்நியாசிகளுக்கோ யார்கிட்டையும் ஆத்ம ஞானம் இல்லை, முக்கால ஞானமும் இல்லை. அதனால் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள்னு சொல்கிறோம். இப்போ உயர்ந்த பிராமணர்களாகி நமக்கு சத்குரு பாபா கிடச்சிருக்காரு. ஆகவே நாம் இப்போது வெற்றியை பெற வேண்டும். அடுத்து இன்னைக்கு அவ்வக்த இஷாரா. அவ்வக்த இஷாரால பாபா இச்சா மாத்திரம் அவித்யா நிலையை அனுபவம் செய்யுங்கள், மற்றவங்களுக்கு அனுபவத்தை செய்ய வையுங்கள். आप बच्चे विश्व के लिए आधार मूर्त. குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்திற்காகவே ஆதார மூர்த்திகள். விஸ்வக்கே ஆகிய ஜஹான் கே நூர். உலகத்தின் முன்னாடி நீங்கள் யார்? உலகத்துக்கே நீங்கள் தான் கண்ணின் மணிகள். ஜஹான் கி குல் தீபக்கோ ஆப்கி ஸ்ரேஷ்ட மகிமா. உலகத்துக்கே நீங்கள் அனைவரும் குல தீபங்கள். நீங்கள் குல தீபங்கள் என்பது ஒரு சிரேஷ்டமான மகிமை. ஐசே சிரேஷ்ட மகிமாக்கி அதிகாரி ஆத்மா ஹோ. அப்படி நீங்கள் சிரேஷ்டமான மகிமைக்கு அதிகாரி ஆத்மாக்கள். அவ்விஸ்வக்கே ஆகிய अपना संपन्न रूप प्रत्यक्ष को दिखावो. இப்போ உலகத்தின் முன்னாடி சம்பன்னதா என்ற நிலை அடைந்து பிரத்யட்சமாக காட்டுங்கள்.
अगर अभी तक अपने हद की आशा पूर्ण करने की इच्छा है, இதுவரைக்கும் இன்னும் நீங்கள் எல்லைக்குட்பட்ட ஆசைகள் பூர்த்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் தோடாசா நாம் மான் ஷான் சாகியே, கொஞ்சமாவது எனக்கு மரியாதை வேணும், புகழ் வேணும், என்னை மதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் மான் சாகியே, ரிகார்ட் சாகியே, ஸ்னேஹ் சாகியே, சக்தி சாகியே, எனக்கு மரியாதை வேணும், மதிப்பு வேணும், अன்பு வேணும், शक्ति வேணும். ऐसे स्व का प्रति इच्छा है तो इच्छा मात्रा विद्या स्थिति द्वारा विश्व का इच्छा का पूर्ण. உங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி இச்சைகள் இருந்ததுன்னா நீங்கள் எப்போ இச்சா மாத்திரம் அவித்யா நிலையிலிருந்து உலகத்தில் உள்ள உங்களுடைய இச்சைகளை பூர்த்தி எப்போ செய்ய போகிறீங்கன்னு பாபா கேட்குறார். நம்ம சத்தியத்தில் போய் செய்ய முடியாது. இப்போ தான் எல்லாருடைய மன ஆசைகளை பூர்த்தி செய்யணும். அப்போது எல்லாருடைய மன ஆசை பூர்த்தி பண்ணுன்னா எனக்குள்ள எவ்விதமான இச்சைகள், பெயர், புகழ், மரியாதை இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. உண்மையிலே எது வேணும்னு நினைக்கிறோமோ அதை கேட்குறத விட அது கொடுங்க. கேட்குறது பாபா யாசிப்பதுங்கிறார். எனக்கு மரியாதை வேணும்னா நீங்கள் மரியாதை கொடுங்க, தானாக கிடைக்கும். எனக்கு புகழ் வேணும்னா நீங்கள் மற்றவங்கள புகழ் பாடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். என்ன தனக்கு வேணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க கற்றுக்கிட்டிங்கன்னா அது தானாகவே உங்கள்கிட்ட வந்துடும். இல்லை வேணும்னு சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது கிடைக்காது. அதனால் நம்ம இச்சா மாத்திரம் அவித்யா நிலையிலிருந்து சேவை செய்யணும். அப்படி வேறு எந்த விதமான இச்சைகள் இருந்தாலும் அந்த இச்சைகள் என்னவோ, இப்போ மரியாதை வேணும்னா மற்றவங்க நான் மரியாதை கொடுக்கக்கூடிய கலையை கற்றுக்கணும். எனக்கு அன்பு வேணும்னு நான் எல்லாருக்கும் அன்பு கொடுக்கணும். எனக்கு அமைதி வேணும்னா நான் எல்லாரையும் அமைதிப்படுத்தணும். இப்படி நாம் பிறருக்கு கொடுப்பது அது பன்மடங்கு நமக்கிட்டே திருப்பி வந்துடும். அப்போ நம்முடைய இச்சைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். ஓம் சாந்தி. बोलना ये जीवन